இது உங்களின் கதைச்சரம் சேனல். இன்று நாம் காணவிருப்பது கல்கி அவர்களின் சிவகாமியின் சபதம் என்ற நாவலின் 3ஆம் பாகம், பிக்ஷுவின் காதல். அதிகாரம் 8. அபய பிரதானம். சிவகாமி, மெய்யாகவே நீதானா, அல்லது என் கண்கள் என்னை ஏமாற்றுகின்றனவா என்று நாகநந்தியடிகள் போலி அவநம்பிக்கையுடன் கேட்டார். அடிகளே, நான் தான் அனாதை சிவகாமிதான். இந்த ஏழை சிற்பியின் மகளை காப்பாற்றுங்கள் சுவாமி. அப்படி சொல்லாதே. நீயா அனாதை? நீயா ஏழை? பல்லவ ராஜ்யத்தின் குமார சக்கரவர்த்தி மாமல்ல பிரபுவின் காதலுக்கு உரிய பாக்கியசாலி அல்லவா நீ? மண்டலாதிபதியான மகேந்திர பல்லவரின் மருமகளாகப் போகிறவள் அல்லவா நீ? சுவாமி, என்மேல் பழி தீர்த்து கொள்ள இது சமயமல்ல. தங்களை ரொம்பவும் வேண்டிக் கொள்கிறேன், காப்பாற்ற வேண்டும் என்று சிவகாமி அலறினாள். பெண்ணே, காவி துணி தரித்த ஏழை பரதேசி நான். என்னால் உன்னை எப்படி காப்பாற்ற முடியும்? தங்களால் முடியும் சுவாமி, தங்களால் முடியும். தாங்கள் மனது வைத்தால் கட்டாயம் காப்பாற்ற முடியும். இவர்களிடம் நீ எப்படி சிக்கிக் கொண்டாய்? கோட்டைக்குள்ளிருந்து ஏன் வெளியே வந்தாய்? எப்படி வந்தாய்? அதையெல்லாம் இப்பொழுது கேட்க வேண்டாம் சுவாமி. மூடத்தனத்தினால் வெளியே வந்தேன். என் அருமை தந்தைக்கு நானே யமனாக ஆனேன். நான் எக்கேடாவது கெட்டுப் போகிறேன். என் தந்தையை காப்பாற்றுங்கள். உன் தந்தை எங்கே? அவருக்கு என்ன ஆபத்து வந்திருக்கிறது என்றார் பிக்ஷு. ஐயோ, இவர்களை கேளுங்கள். அப்பா எங்கே என்று இவர்களை கேளுங்கள். சற்று முன்னால் ஏதோ பயங்கரமான வார்த்தை என் காதில் விழுந்தது. அதோ அந்த குதிரை மேல் இருப்பவர் சொன்னார். ஆயனர் எங்கே என்று அவரை கேளுங்கள் சுவாமி, சீக்கிரம் கேளுங்கள். இப்படி சிவகாமி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே சற்று பின்னால் குதிரை மேல் வீற்றிருந்தபடி மேற்கூறிய காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த தளபதி சசாங்கன் குதிரையை செலுத்திக் கொண்டு அவர்கள் அருகில் வந்து சேர்ந்தான். புத்தம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தியை பார்த்து பரிகாச குரலில் கூறி வணங்கினான். வாதாபி சக்கரவர்த்தியிடம் நாகநந்தி பிக்ஷுவுக்கு இருந்த செல்வாக்கை குறித்து பொறாமை கொண்டவர்களில் தளபதி சசாங்கனும் ஒருவன். புத்தம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தியும் கடுகெடுத்த குரலில் கூறினார். நாகநந்தி பிக்ஷுவே, திடீரென்று இங்கே எப்படி முளைத்தீர்? நாகம் இத்தனை நாளும் எந்த வலையில் ஒளிந்து கொண்டிருந்தது? இப்பொழுது ஏன் வெளியில் தலையை நீட்டுகிறது என்று தளபதி சசாங்கன் கேட்டான். கேட்டவர்கள் நடுங்கும்படியான நாகப்பாம்பின் சீரல் சத்தம் அப்பொழுது திடீரென்று கேட்டது. அதே சமயத்தில் பாம்பு என்று ஒரு கூக்குரல். அதை கேட்டு அங்கே கூடியிருந்த வீரர்கள் சிதறி ஓடினார்கள். நாகப்பாம்பு ஒன்று சரசரவென்ற சப்தத்துடன் தளபதி சசாங்கன் ஏறியிருந்த குதிரையின் கால் மீதேறி ஊர்ந்து அப்பால் இருந்த புதருக்குள் விரைந்து சென்று மறைந்தது. தளபதி ஜாக்கிரதை, சாதாரணமாக நாகப்பாம்பு கடிக்காது. ஆனால் கடித்துவிட்டால் அதன் விஷம் ரொம்ப பொல்லாதது என்றார் பிக்ஷு. சசாங்கன் பல்லை கடித்துக்கொண்டு, பிக்ஷு, இந்த அருமையான உண்மை சொன்னதற்கு மிகவும் வந்தனம். எனக்கு அலுவல் அதிகமாக இருக்கிறது. தங்களுடன் பேசிக் கொண்டிருக்க இப்பொழுது நேரமில்லை, மன்னிக்க வேண்டும். அடே, இந்த பெண்ணை பிடித்து கட்டுங்கள் என்று சற்று விலகி போய் நின்ற வீரர்களை பார்த்து சசாங்கன் சொன்னான். அதை கேட்ட வீரர்கள் சிவகாமியை நெருங்கி வந்தார்கள். தளபதி தென்னாட்டின் புகழ்பெற்ற நடன கலைவாணியை சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டதும் உம்முடைய அதிர்ஷ்டம்தான். இந்த விசேஷ சம்பவத்தை சக்கரவர்த்தியிடம் நான் கூடிய சீக்கிரம் தெரியப்படுத்துகிறேன். ஓஹோ, அப்படியானால் பிக்ஷுவும் வாதாபியை நோக்கித்தான் பிரயாணம் கிளம்பியிருப்பது போல தெரிகிறது. ஆம் சசாங்கரே, ஆனால் சக்கரவர்த்தியிடம் இந்த விசேஷ செய்தியை தெரிவிப்பதற்கு வாதாபி வரையில் நான் போக வேண்டியதில்லை. சற்று முன்னால் இந்த காட்டில் இன்னொரு புறத்தில் சக்கரவர்த்தியை பார்த்தேன். பொய், வாதாபி சக்கரவர்த்தி இதற்குள் வடபெண்ணை நதியை அடைந்திருப்பார். பொய்யும் மெய்யும் விரைவிலே தெரியும் தளபதி. ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். புலி தனக்கு இரையாக கொள்ள எண்ணிய மானின் மீது பூனை கண்ணை போட்டால் விபரீதம் விளையும், ஞாபகம் இருக்கட்டும் என்று நாகநந்தி கம்பீரமான குரலில் கூறிய பொழுது தளபதி சசாங்கனின் வாயிலிருந்து என்ற உருமல் ஒலியை தவிர வேறெதுவும் வரவில்லை. பின்னர் நாகநந்தி சிவகாமியை பார்த்து, பெண்ணே, நான் சொல்வதை கவனமாக கேள். அதன்படி நடந்து கொண்டால் உனக்கு ஒரு அபாயமும் நேராது. இவர்களுடன் தடை சொல்லாமல் போ. நீ நடனக்கலை பயின்றவளாதலால் உன் கால்களில் வேண்டிய பலம் இருக்கும். நடப்பதற்கு நீ அஞ்சமாட்டாயல்லவா என்றார். இதுவரை சசாங்கனுக்கும் நாகநந்திக்கும் நடந்த சம்பாஷணையை கவனித்த வண்ணம் கற்சிலை போல அசைவற்று நின்ற சிவகாமி
சட்டென்று உணர்வு வரப்பெற்றவளாக, சுவாமி, என்னை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இந்த பாவியினால் தங்கள் சிநேகிதர் ஆயனர் பெரும் அபாயத்துக்கு உள்ளாகிவிட்டார். ஐயோ, அவரை காப்பாற்றுங்கள் என்று கதறினாள். உடனே நாகநந்தி பிக்ஷு, தளபதி, இந்த பெண்ணின் தந்தை எங்கே என்று கேட்க, சசாங்கன் ஒரு கோரச் சிரிப்பு சிரித்த வண்ணம், உங்களுக்கு அது தெரிய வேண்டுமா? சொல்கிறேன். பல்லவ நாட்டில் உள்ள சிற்பிகளை எல்லாம் ஒரு காலையும் ஒரு கையையும் வெட்டி போடும்படி சக்கரவர்த்தியின் கட்டளை. இவளுடைய தந்தை பெரிய மகா சிற்பி அல்லவா? அதற்காக அவருக்கு மரியாதை செய்யும் பொருட்டு 2 கையையும் 2 காலையும் வெட்டி போடச் சொல்லியிருக்கிறேன். அதோ தெரியும், அந்த பாறை மேல் கொண்டு போய் சுற்றுப்பக்கமெல்லாம் தெரியும்படியாக காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டிவிட சொல்லியிருக்கிறேன். காஞ்சி கோட்டை மதிலிலிருந்து பார்ப்பவர்களுக்கு தெரிய வேண்டும் என்றுதான் பாறை உச்சிக்கு கொண்டு போகச் சொன்னேன் என்றான் சசாங்கன். இவ்விதம் சொல்லிவிட்டு மீண்டும் அவன் பயங்கரமாகச் சிரித்தான். சசாங்கன் பேசுகிற வரையில் அவனுடைய முகத்தையே உற்று பார்த்து கொண்டிருந்த சிவகாமி அவன் பேசி முடித்ததும் விவரிக்க முடியாத பயங்கரமும் வேதனையும் நிறைந்த கண்களினால் நாகநந்தியை பார்த்து அடிகளே என்று கதறினாள். அப்பொழுது நாகநந்தி, பெண்ணே, என் வார்த்தையில் நம்பிக்கை வை. உன் தந்தையை நான் காப்பாற்றுகிறேன். மன நிம்மதியுடன் இவர்களுடன் போ என்றார். அப்பொழுது சசாங்கன், பிக்ஷு, வாதாபி சக்கரவர்த்தியின் கட்டளைக்கு குறுக்கே நிற்பவருக்கு என்ன தண்டனை தெரியுமல்லவா? அது தங்களுக்கும் ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு சிவகாமியை பார்த்து, பெண்ணே, இந்த பிக்ஷு உனக்கு சொன்ன புத்திமதி நல்ல புத்திமதிதான். அதன் பிரகாரம் தடை ஒன்றும் சொல்லாமல் எங்களுடன் வந்துவிடு என்றான். அட்டூழியம். ஆயனரின் உள்ளம் சிந்தனா சக்தியை அடியோடு இழந்திருந்தது. தன் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது ஒன்றையுமே அவரால் நம்ப முடியவில்லை. இவையெல்லாம் கனவிலே நடக்கும் நிகழ்ச்சிகளா, உண்மையில் நடக்கும் சம்பவங்களா என்பதையும் அவரால் நிர்ணயிக்கக்கூட முடியவில்லை. உலகத்தில் மாநிலத்தை ஆளும் மன்னர்கள் யுத்தம் செய்வது இயற்கைதான். அதில் நம்ப முடியாதது ஒன்றுமில்லை. அப்படி யுத்தம் செய்யும் அரசர்கள் போருக்கு அனுப்பும் வீரர்களுக்கு ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் வயோதிகர்களையும் பசுக்களையும் கலைஞர்களையும் ஹிம்சிக்கக்கூடாது என்று கட்டளையிடுவதுண்டு. அரசர்கள் பொல்லாத மூர்க்கர்களாகவும் கருணையற்றவர்களாகவும் இருந்தால் அவ்வளவு சிரத்தை எடுத்து கட்டளையிட மாட்டார்கள். ஆனால் சாம்ராஜ்யம் ஆளும் சக்கரவர்த்தி ஒருவர் தம் படை வீரர்களுக்கு சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டி போட்டுவிடு என்று ஆணையிடுவது நடக்கக்கூடிய சம்பவமா? அம்மாதிரி கட்டளையிடக்கூடிய ராட்சதர்கள் ராஜ்ய சிம்மாசனத்தில் ஏறி வீற்றிருக்க முடியுமா? இந்த நாட்டின் பிரஜைகள் அதை பொறுத்து கொண்டிருப்பார்களா? அதிலும் புலிகேசி சக்கரவர்த்தி அப்படிப்பட்ட கட்டளை பிறப்பித்திருப்பார். எவருடைய ராஜ்யத்தில் உலகத்திலேயே இல்லாத கலை அதிசயங்கள் என்றும் அழியாத வர்ணங்களில் தீட்டப்பட்ட அற்புத ஜீவ சித்திரங்கள் உள்ளனவோ, அந்த ராஜ்யத்தின் மன்னரா அப்படிப்பட்ட கொடூரமான கட்டளையிட்டிருப்பார்? அப்படி அவர் கட்டளையிட்டிருப்பதாக அந்த குரூர முகம் படைத்த தளபதி கூறியது உண்மையாக இருக்க முடியுமா? அவன் சொன்னதாக தம் காதில் வீழ்ந்தது மெய்தானா? அவனுடைய கொடூர மொழிகளை கேட்டு சிவகாமி உணர்விழந்து தரையில் வீழ்ந்தது உண்மையா? அவளை தாங்கிக் கொள்ள தாம் ஓடிய பொழுது வாதாபி வீரர்கள் தங்களுடைய இரும்பு கரங்களினால் தம்மை பிடித்து கொண்டது உண்மையாக நடந்ததுதானா? பிறகு அந்த படைத்தலைவன் இட்ட கட்டளை மெய்தானா? அதோ அந்த பாறை முனைக்கு அழைத்து போய் கோட்டையில் உள்ளவர்களுக்கு தெரியும்படி காலையும் கையையும் வெட்டி கீழே உருட்டி விடுங்கள் என்ற மொழிகள் தாம் கேட்டது அனைத்து உண்மையாக கேட்டவைதானா? அல்லது இவ்வளவும் ஒரு பயங்கர கனவில் நடந்த சம்பவங்களா? இந்த பாறை மீது தாம் ஏறுவதும் தம் கால்கள் களைத்து தள்ளாடுவதும் நிஜமா, அல்லது வெறும் சித்த பிரம்மையா? இவையெல்லாம் வெறும் பிரம்மைதான் அல்லது கனவுதான். ஒரு நாளும் உண்மையாக இருக்க முடியாது. ஆனால் அதோ தெரிகிறதே காஞ்சிக்கோட்டை, அது கூடவா சித்தப்பிரமையில் தோன்றும் காட்சி? இல்லை இல்லை, காஞ்சிக்கோட்டை உண்மைதான். தம்மை பாறை முனையில் கொண்டு வந்து நிறுத்தி இருப்பதும் உண்மைதான். இதோ இந்த ராட்சசர்கள் தம் கைகளை பிடித்து கொண்டிருப்பதும் கைகளை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்குவதும் நிச்சயமாக நடக்கும் சம்பவங்கள்தான். சிவகாமி, என் அருமை மகளே, இந்த பாவி உன்னை என்ன கதிக்கு உள்ளாகிவிட்டேன். என் அதந்தா வர்ண பைத்தியத்திற்கு உன்னை பலியொடுத்து விட்டேனே. ஐயோ என் மகளே. வீரர்களில் ஒருவன் கத்தியை ஓங்கிய பொழுது ஆயனர் தம் கண்களை இறுக மூடிக்கொண்டார். ஆனால் ஓங்கிய கத்தி அவர் எதிர்பார்த்தபடி அடுத்த கணம் அவருடைய கையை வெட்டவில்லை. நிறுத்து என்ற அதிகார குரலில் ஓர் ஒலி கேட்டது. ஆயனர் கண்ணை திறந்து பார்த்த பொழுது, இதென்ன, புலிகேசி சக்கரவர்த்தி அல்லவா இவர்? இங்கு எப்படி வந்து சேர்ந்தார்? சக்கரவர்த்தியை பார்த்த வியப்பினால் ஆயனரை பிடித்து கொண்டிருந்த வீரர்கள் திடீரென்று கைப்பிடியை விட்டார்கள். பக்கத்தில் இருந்த பள்ளத்தில் ஆயனருடைய கால் நழுவிற்று. கீழே பூமி வரையில் சென்று எட்டிய அந்த மலைச்சரிவில் ஆயனர் உருண்டு உருண்டு போய்க் கொண்டிருந்தார்.
சிறிது நேரத்திற்கெல்லாம் தம் உணர்வை இழந்தார். ஆயனருக்கு சுய உணர்வு வந்த பொழுது அருகில் ஏதோ பெரும் கலவரம் நடப்பதாக தோன்றியது. பல மனிதர்களின் கூச்சலும் கற்கள் மோதும் சத்தமும் கலந்து கேட்டன. முன்னம் கேட்ட அதே அதிகார குரலில் நிறுத்து என்ற கட்டளை எழுந்தது. ஆயனர் கண்களை திறந்து பார்த்தார். ஆரண்ய மத்தியில் இருந்த தமது பழைய சிற்ப கிரகத்துக்குள் அவர் இருப்பதைக் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்தார். வாதாபி சக்கரவர்த்தி கம்பீரமாக நின்று கையினால் வெளியே பொங்கல் என்று சமிக்கை செய்ய, மூர்க்க வாதாபி வீரர்கள் கும்பலாக வாசற்பக்கம் போய்க் கொண்டிருப்பதை பார்த்தார். வீட்டிற்குள்ளே தாம் அரும்பாடுபட்டு சமைத்த அற்புத சிலைகள், அழகிய நடன வடிவங்கள் தாறுமாறாக ஒன்றோடொன்று மோதப்பட்டு அங்கஹீனம் அடர்ந்து தரையில் கிடப்பதைக் கண்டார். அப்பொழுது அவருடைய உடம்பின் மேல் யாரோ ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல இருந்தது. பழுதடைந்த சிலைகளை அருகில் போய் பார்க்கலாம் என்று எழுந்தார். அவருடைய வலது காலில் ஒரு பயங்கரமான வேதனை உண்டாயிற்று. எழுந்திருக்க முடியவில்லை. தமது வலது கால் எலும்பு முறிந்து போய்விட்டது என்பது அப்போதுதான் ஆயனருக்கு தெரிந்தது. அச்சமயம் பின்கட்டில் இருந்த ஆயனருடைய சகோதரி உடல் நடுங்க, கண்களில் நீர் பெருக ஓடி வந்து ஆயனர் அருகில் விழுந்தாள். பாவம், சற்று முன்னால் அந்த சிற்ப கிரகத்தில் வாதாபி வீரர்கள் செய்த அட்டகாசங்களை பார்த்து அவள் சொல்ல முடியாத பீதிக்கு ஆளாகியிருந்தாள். எல்லா வீரர்களும் வீட்டுக்கு வெளியே போன பிறகு வாதாபி சக்கரவர்த்தி சாந்தமாக நடந்து ஆயனர் கிடந்த இடத்துக்கு அருகில் வந்தார். ஆயனர், பிரபு, தங்களுடைய வீரர்கள் இம்மாதிரி அட்டூழியங்களை செய்யலாமா என்று கதறினார். வேஷதாரி வலது கால் எலும்பு முறிந்து எழுந்திருக்க முடியாதவராக தரையில் விழுந்து கிடந்த ஆயனர் அண்டையில் வந்து புலிகேசி சக்கரவர்த்தி உட்கார்ந்தார். மகா சிற்பியை மன்னிக்க வேண்டும். உம்முடைய அற்புத சிலை வடிவங்களை காப்பாற்றுவதற்காக நான் இவ்வளவு விரைந்து வந்தேன். நீர் மூச்சை தெளியும் வரையில் கூட காத்திராமல் உம்மை குதிரையின் மேல் வைத்து கட்டி கொணர்ந்தேன். அப்படியும் உம்முடைய சிலவற்றிற்கு ஆபத்து வந்துவிட்டது. மன்னியுங்கள். ஏதோ மீதமுள்ளவையாவது பிழைத்தனவே என்று சந்தோஷப்படுங்கள் என்றார் புலிகேசி மன்னர். ஆயனர் அவருடைய முகத்தை ஆவலுடன் உற்று பார்த்தார். அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு சந்தேகத்தின் நிழல் படர்ந்திருந்தது. இதென்ன விந்தை? வாதாபி சக்கரவர்த்தியா இவ்வளவு நன்றாக தமிழ் பேசுகிறார்? கொடுமைக்கும் குரூரத்திற்கும் பெயர் போன புலிகேசி மன்னரா தம் அருகில் உட்கார்ந்து இவ்வளவு சாவதானமாக வார்த்தையாடுகிறார்? இப்படிப்பட்ட நல்ல சுபாவமுள்ள மன்னர் சிற்பிகளை காலையும் கையையும் வெட்டி போடும்படி கட்டளையிட்டிருப்பாரா? சிலைகளையும் சிற்பங்களையும் உடைத்து போட ஆங்கையிட்டிருப்பாரா? அந்த கழுவம் பூனை முகத்து தளபதி அப்பொழுது சொன்னது உண்மையா, அல்லது இனிய தமிழ் பாஷையில் ஏதோ சக்கரவர்த்தியை பேசுவது உண்மையா? சட்டென்று ஆயனருக்கு சிவகாமி நினைவு வந்தது. ஐயோ, அவள் என்ன ஆனாள்? மற்றதையெல்லாம் மறந்து, பிரபு, என் குமாரி சிவகாமியை உங்கள் வீரர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். ஐயோ, அவளை காப்பாற்றுங்கள். சிவகாமியை மறந்துவிட்டு இந்த பாவி சிலைகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேனே என்று ஆயனர் அலறினார். அப்பொழுது புலிகேசி, ஆயனரே, கடவுள் அருளால் உம் மகளுக்கு ஆபத்து ஒன்றும் வராது. பத்திரமாக அவள் வாதாபி போய் சேருவாள் என்றார். ஐயோ, என்ன சொன்னீர்கள்? சிவகாமி வாதாபிக்கு போகிறாளா? அப்படியானால் இந்த பாவி இங்கே எதற்காக இருக்கிறேன்? என்னையும் கொண்டு போய்விடுங்கள். அப்படித்தான் முதலில் எண்ணினேன். ஆனால் உம்முடைய காலை ஒடித்து கொண்டு விட்டீரே. இந்த நிலைமையில் சிறிது நகர்ந்தாலும் உமது உயிருக்கு ஆபத்து வருமே. பிரபு, அப்படியானால் என் உயிரை பற்றி தங்களுக்கு கவலை இருந்தால் என் மகளை இங்கே அனுப்பி வையுங்கள். அது இயலாத காரியம். இதென்ன தாங்களும் ஒரு சக்கரவர்த்தியா? சிற்பியின் கால் கையை வெட்டவும் சிலைகளை உடைக்கவும் கன்னிப்பெண்களை சிறைப்பிடிக்கவும் கட்டளை போடத்தான் உங்களால் முடியுமா என்று ஆயனர் ஆவேசமான குரலில் கத்தினார். அப்பொழுது புலிகேசி, ஆயனரே, உம்மிடம் ஒரு முக்கிய விஷயம் சொல்ல வேண்டும். தயவு செய்து உம்முடைய சகோதரியை உள்ளே போகச் சொல்லும் என்று சாந்தமான குரலில் கூறி பக்கத்தில் சொல்ல முடியாத மனக்குழப்பத்தையும் பீதியையும் முகத்தில் பிரதிபலித்துக் கொண்டு நின்ற சிவகாமியின் அத்தையை சுட்டிக்காட்டினார். பிரபு, சொல்லுங்கள். என் சகோதரியின் காது செவிடு. இடி இடித்தாலும் கேளாது. இருந்தாலும் அவளை போகச் சொல்லும் என்றார் புலிகேசி. ஆயனர் சமிக்கை காட்ட அவருடைய சகோதரி முன்னை விட அதிக குழப்பத்துடன் உட்சென்றாள். புலிகேசி, ஆயனரே, நான் சொல்வதை நன்றாக மனதில் வாங்கிக் கொண்டு விடை சொல்லும். உம்முடைய குமாரி இப்பொழுது வாதாபியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாள். ஒருவேளை நான் விரைந்து வேகமாகச் சென்றால் அவளை கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடித்து இவ்விடம் அனுப்பி வைத்தாலும் வைக்கலாம். ஆனால் இன்னொரு விஷயத்தை யோசியும். இதோ உம்முடைய அற்புத தெய்வீக சிலைகளை உடைத்தது போல மாமல்லபுரத்து மகா சிற்பங்களையும் உடைத்தெறிவதற்காக ஒரு பெரும் படை போயிருக்கிறது. நான் போனால் அந்த படையை தடுக்கலாம். உம்முடைய மகளை கொண்டு வருவதற்காக போகட்டுமா, அல்லது மாமல்லபுரத்து சிற்பங்களை காப்பாற்றுவதற்காக போகட்டுமா என்று கேட்டபொழுது
ஆயனரின் உள்ளத்தில் ஏற்கனவே நிழல் போல தோன்றிய சந்தேகம் வலுப்பட்டது. இவ்வளவு நன்றாக தமிழ் பாஷை பேசுகிறவர் புலிகேசி சக்கரவர்த்தி தானா? அவரை நன்றாக உற்று பார்த்து, ஐயா தாங்கள் என்று தயங்கினார். புலிகேசி சக்கரவர்த்தி உடனே தமது தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றி கீழே வைத்தார். நாகநந்தி அடிகளா என்ற வார்த்தைகள் ஆயனரின் வாயிலிருந்து வெளிவந்தன. ஆயனரே, அந்த ஏழை பிக்ஷுவேதான். சுவாமி, இது என்ன கோலம்? ஆம், சிநேகிதர்களுக்கு உதவுவதற்காக இந்த கோலம் பூண்டேன். சமயத்தில் உதவியும் செய்ய முடிந்தது. இது என்ன அதிசயமான உருவ ஒற்றுமை! தத்ரூபமாக அப்படியே இருக்கிறதே சுவாமி. தாங்கள் யார்? ஒருவேளை? இல்லை ஆயனரே, இல்லை. வாதாபி புலிகேசி சக்கரவர்த்தியும் நாகநந்தி பிக்ஷுவும் ஒருவரல்ல. ஏதோ ஒரு அற்புதமான சிருஷ்டி மர்மத்தினால் எங்கள் இருவருக்கும் கடவுள் அத்தகைய உருவ ஒற்றுமையை அளித்திருக்கிறார். அதை பயன்படுத்தி பரதகண்டத்தின் பாக்கியத்தினால் பிறந்த மகா சிற்பியின் உயிரை காப்பாற்றினேன். சுவாமி, என் உயிரை காப்பாற்றி என்ன பயன்? என் மகள் சிவகாமி. ஆயனரே, நீரே சொல்லும், நான் என்ன செய்யட்டும் என்று. உம்முடைய மகளை தேடிக்கொண்டு போகட்டுமா அல்லது மாமல்லபுரத்திற்கு போகட்டுமா? ஆயனர் வேதனை ததும்பிய குரலில், சுவாமி, என் மகளை கடவுள் காப்பாற்றுவார். நீங்கள் மாமல்லபுரத்திற்கு போங்கள், உடனே புறப்பட்டு போங்கள் என்று கதறினார். அவரை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே மேஷதாரி பிக்ஷு அந்த சிற்ப கிரகத்திலிருந்து வெளியே சென்றார். உட்புறத்திலிருந்து சிவகாமியின் அத்தை தயங்கி தயங்கி வந்து ஆயனரண்டை உட்கார்ந்து கொண்டாள். தம்பி, உனக்கு என்ன உடம்பு என்று கேட்டாள். ஆயனர் அதற்கு மறுமொழி சொல்லவில்லை. அத்தை திடீரென்று பதற்றத்துடன், குழந்தை எங்கே, சிவகாமி எங்கே என்று கேட்டாள். ஆயனர் நிமிர்ந்து உட்கார்ந்த அந்த சிற்ப மண்டபமே அதிரும்படியான உரத்த குரலில், அக்கா, சிவகாமி எங்கே, என் மகள் சிவகாமி எங்கே என்று கேட்டார். கேட்டுவிட்டு தலை குப்புறப்படுத்திக் கொண்டு விம்மி விம்மி அழுதார். ஆயனருடைய குரலை கேட்டு கொல்லைப்புறத்தில் இருந்த ரதியும் சுகரும் உள்ளே ஓடி வந்தனர். ஆயனர் அழுவதை பார்த்துவிட்டு அந்த பிராணிகள் சிலைகளைப் போல அசையாமல் நின்றன. கர்வபங்கம். காஞ்சி அரண்மனையின் அந்தரங்க மந்திர ஆலோசனை மண்டபத்தில் மகேந்திர பல்லவர் வீற்றிருந்தார். அவருக்கு எதிரே சேனாதிபதி கலிப்பகை, முதன் மந்திரி சாரங்கதேவர், முதலமைச்சர் ரணதீரர், ஒற்றர் தலைவன் சத்ருக்னன், குண்டோதரன் ஆகியோர்கள் நின்றார்கள். மகேந்திர பல்லவருடைய முகம் பிரகாசமாக புன்னகை மலர்ந்து விளங்கிற்று. குண்டோதரா, நீயே உன் கண்ணால் பார்த்தாயா? உண்மையாகவே மாமல்லபுரத்திலிருந்து சலுக்கர் படைகள் திரும்பி போயினவா? சிற்பங்களுக்கு ஒரு கேடும் நேரவில்லையே, நிச்சயம்தானே என்று கேட்டார். ஆம் பல்லவேந்தேரா, எனக்கு அப்பொழுது ஏற்பட்ட ஆச்சரியத்தை என்னவென்று சொல்வேன். சலுக்க ராட்சசர்கள் 2000 பேர் கைகளில் கடப்பாறையையும் இரும்பு உலக்கைகளையும் எடுத்துக்கொண்டு திடுதிடுவென்று ஓடி வந்தார்கள். ஐயோ, 1000 சிற்பிகள் அரும்பாடுபட்டு வேலை செய்த ஜீவ வடிவங்கள் எல்லாம் ஒரு நொடியில் நாசமாக போகின்றனவே என்று என் உள்ளம் பதைத்தது. தாங்கள் அந்த கோரக் காட்சியை பார்க்கும் பொழுது தங்களுடைய மனம் என்ன பாடுபடும் என்று நினைத்து கொண்டேன். அடுத்த நிமிஷம் எங்கிருந்தோ திடீரென்று அந்த பாறை உச்சி மீது புலிகேசி சக்கரவர்த்தி தோன்றினார். கம்பீரமாக கையினால் சமிக்கை செய்தார். அவ்வளவுதான். ராட்சசர்களைப் போல பயங்கரமாக ஊளையிட்டு கொண்டு ஓடி வந்த சலுக்கர்கள் ஸ்தம்பித்து நின்றுவிட்டார்கள். அவ்விடத்தில் அந்த நேரத்தில் வாதாபி சக்கரவர்த்தி அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அவரிட்ட கட்டளையை அவரே மாற்றி சிற்பங்களை அழிக்காமல் திரும்பி போகும்படி கட்டளையிடுவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. பிரபு, நானே அந்த அதிசயத்தினால் சிறிது நேரம் சிலையாக போய்விட்டேன். எல்லோரும் அவ்விடம் விட்டு போன பிறகு எனக்கு சுனிய நினைவு வந்தது. உடனே புறப்பட்டு ஓடி வந்தேன் என்றான் குண்டோதரன். சாரங்கதேவர், பிரபு, தங்களுடைய மாயஜால வித்தைகளுக்கு எல்லையே கிடையாது போல இருக்கிறதே. சலுக்க சக்கரவர்த்தி போட்ட கட்டளையை அவரே ஓடி வந்து மாற்றும்படி எப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். ஆஹா, அந்த மூர்க்கனுடைய மனதை, கலை உணர்ச்சி என்பதே இல்லாத கசடனுடைய மனதை மாற்ற முடியுமா? பிரம்மாவினால் கூட முடியாது என்றார் மகேந்திரர். அப்படியானால் இந்த அதிசயம் எப்படி நடந்தது? பல்லவேந்திரா, மாமல்லபுரத்தை எப்படி காப்பாற்றினீர்கள் என்று முதலமைச்சர் ரணதீர பல்லவராயர் கேட்டார். சிறு துரும்பும் ஒரு சமயம் உதவும் என்று பழமொழி ஒன்று இருக்கிறதல்லவா? புத்த பிக்ஷுக்களினாலும் பிரயோஜனம் உண்டு என்று நான் எண்ணியது சரியாக போயிற்று. பிரபு, புதிர் போடுகிறீர்கள். ஒன்றும் விளங்கவில்லை. நாகநந்தி பிக்ஷுவை சிறைப்படுத்தி வைத்திருந்தேன் அல்லவா? இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நேரலாம் என்று எண்ணித்தான் வைத்திருந்தேன். புலிகேசி இங்கிருந்து போகும் முன் கடைசியாக நாகநந்தி பிக்ஷுவைத்தான் யாசித்தான். ஒரு கணம் என் மனம் கூட சலித்துவிட்டது. ஒரு வழியாக நாகநந்தியையும் புலிகேசியும் கூட்டி அனுப்பிவிடலாமா என்று எண்ணினேன். நல்ல வேளையாக அப்படி செய்யாமல் அவரை நிறுத்தி வைத்துக் கொண்டேன். அதனாலே தான் இப்பொழுது மாமல்லபுரம் பிழைத்தது. சத்ருக்னன்,
தங்களுடைய கட்டளையின் கருத்து எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. சுரங்க வாசலை தெரிந்து வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருது. வெளியில் யார் போனாலும் அதிசயப்படாதே. யோக நிஷ்டையிலேயே இருந்துவிடு என்று ஆணையிட்ட சமயம் ஒன்றுமே விளங்கவில்லை. நாகநந்தி வெளியில் வந்தபொழுது எனக்கு தூக்கி வாரி போட்டது. ஓடிப்போய் அந்த கள்ள பிக்ஷுவின் கழுத்தை பிடித்து நிறுத்தி விடலாமா என்று ஒரு கணம் தோன்றியது. தங்களுடைய கண்டிப்பான கட்டளை எண்ணி சும்மா இருந்தேன் என்றான். சேனாபதி கலிப்பகை, எங்களுக்கெல்லாம் இன்னமும் ஒன்றும் புரியவில்லை. நாகநந்தி பிக்ஷு போய் புலிகேசி அழைத்து கொண்டு திரும்பி வந்து மாமல்லபுரத்தை காப்பாற்றியதற்காகவா சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். நாகநந்தி புலிகேசி அழைத்து வரவில்லை, நாகநந்தியே புலிகேசியாக மாறிவிட்டார் என்று மகேந்திரவர்மர் சொன்னதும் ஏக காலத்தில் வியப்பொலி கிளம்பியது. உங்களுக்கெல்லாம் முகத்தில் கண்கள் இருக்கின்றன. ஆனால் இருந்தும் என்ன பிரயோஜனம்? கண்களை நீங்கள் உபயோகிப்பதே இல்லை. நாகநந்தியின் முகத்திற்கும் புலிகேசியின் முகத்திற்கும் உள்ள ஒற்றுமையை நீங்கள் யாரும் கவனிக்கவில்லையா? நாகநந்திதான் புலிகேசியோ என்று கூட ஒரு சமயம் நான் சந்தேகித்தேன். இல்லை என்று பிற்பாடு தெரிந்தது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உபயோகப்படுவார் என்றுதான் நாகநந்தி பத்திரமாக சிறைப்படுத்தி வைத்திருந்தேன். புலிகேசி இங்கே வந்திருந்த பொழுது அவருடைய கிரீடத்தையும் ஆபரணங்களையும் போல நம் பொற்கல்லர்களை கொண்டு செய்வித்திருந்தேன். அவற்றுடன் நேற்று அவரை அனுப்பினேன். நேரே மாமல்லபுரம் போகச் சொன்னேன். நாகநந்தி அவ்வளவு சுலபமாக சம்மதித்து விட்டாரா பிரபு? பிக்ஷுவானாலும் ஒற்றனானாலும் உயிருக்கும் விடுதலைக்கும் ஆசைப்படாதவர் யார் என்றார் மகேந்திரர். ஆனால் அந்த கபட வேஷதாரியிடம் தாங்கள் எப்படி நம்பிக்கை வைத்து வெளியே அனுப்பினீர்கள்? நாகநந்தி மனிதனே அல்ல, மனித உருவத்தில் உள்ள அரக்கன். விஷம் ஏற்றிய கத்தியை உபயோகிக்கும் பாதகன். ஆனாலும் அவன் கலைஞன். அவன் உள்ளத்தில் கலைப்பிரேமை இருப்பதை நான் அறிவேன். நிச்சயமாக மாமல்லபுரத்தை காப்பாற்றுவான் என்றும் எனக்கு தெரியுமாகையினால் அவனை அனுப்பினேன். ஆயனரின் சிற்ப கிரகத்தையும் காப்பாற்றிவிட்டிருந்தால் அப்புறம் அவன் என்னவாக போனாலும் கவலையில்லை. இந்த விவரங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த முதன் மந்திரி முதலியவர்கள் அளவிறந்த வியப்பில் ஆழ்ந்து மௌனமாக நின்று கொண்டிருந்தார்கள். அந்த மௌனத்தை பிளந்து கொண்டு வெளியே வந்து ஒரு பெண்ணின் அழுகுரல் கேட்டது. காவலன் ஒருவன் உள்ளே ஓடி வந்து தண்டம் சமர்ப்பித்துவிட்டு, பிரபு மன்னிக்க வேண்டும், கண்ணபிரான் பெஞ்சாதி கமலி வந்து தங்களை உடனே காண வேண்டும் என்கிறாள். நாங்கள் தடுத்ததற்கு அழுது கூக்குரல் போடுகிறாள் என்றான். சக்கரவர்த்தியின் முகத்தில் சிறிது கலக்கத்தின் அறிகுறி தென்பட்டது. வரச் சொல் என்று உத்தரவிட்டார். அடுத்த நிமிஷம் கமலி தலைவிரி கோலமாக உள்ளே ஓடி வந்து, பல்லவேந்திரா, இந்த சண்டாளையை மன்னிக்க வேண்டும், பெரிய துரோகம் செய்துவிட்டேன் என்று கதறி சக்கரவர்த்தியின் காலில் விழுந்தாள். அன்று காலையில் கமலியின் மாமனார் அசுவபாலர் கமலியை பார்த்து, எங்கே அம்மா, ஆயனரையும் அவர் மகளையும் காணோம் என்று கேட்டார். கமலி சாதுரியமாக, அவர்களுக்கு இந்த வீட்டில் பொழுது போகவில்லையாம், இந்த பச்சை குழந்தையின் விஷமம் பொறுக்கவில்லையாம், ஊரிலுள்ள கோயில்களை எல்லாம் பார்த்து வரப் போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு தன் சிற்பம் சிலைகள் என்றால் பைத்தியமாயிற்றே என்றாள். நல்ல வேளை, கோட்டைக்கு வெளியே போக வேண்டும் என்று சொன்னார்களே, போயிருந்தால் என்ன கதி ஆகியிருக்கும் தெரியுமா? அந்த படுபாவி புலிகேசி நாட்கள் ஊர்களையெல்லாம் கொளுத்துகிறார்களாம், சிற்பிகளையெல்லாம் காலையும் கையையும் வெட்டுகிறார்களாம், கன்னி பெண்களையெல்லாம் கவர்ந்து சிறைப்படுத்தி கொண்டு போகிறார்களாம். இதை கேட்டதும் கமலி ஐயோ என்று அலறினாள். அலறிக்கொண்டே அசுவபாலரிடம் விஷயத்தை கூறினாள். அவர் கமலியை மனம் கொண்டவட்டும் திட்டிவிட்டு ஓடிப்போய் சக்கரவர்த்தியிடம் நடந்ததைச் சொல்லு என்றார். அதன்படியேதான் கமலி சக்கரவர்த்தியிடம் ஓடி வந்தாள். விம்மலுக்கும் அழுகைக்கும் இடையே தட்டு தடுமாறி கமலி விஷயம் என்னதென்று சொல்லி முடித்த பொழுது சக்கரவர்த்தியின் முகபாவம் அடியோடு மாறிப்போயிருந்தது. கர்வத்துடன் கூடிய புன்னகைக்கு மாறாக சொல்ல முடியாத வேதனை இப்பொழுது அம்முகத்தில் குடிகொண்டிருந்தது. சத்ருக்னனை பார்த்து, இவள் சொல்வது உண்மையா சத்ருக்னா, உனக்கு தெரியுமா என்று கேட்டார். சத்ருக்னன் நடுங்கிய குரலில், ஆம் பிரபு, நாகநந்தி போய் சற்று நேரத்திற்கெல்லாம் ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் வெளியே சென்றார்கள். ஆயனர் சிவகாமி மாதிரி தோன்றியது. யார் வெளியே போனாலும் அதிசயப்பட வேண்டாம் என்று தாங்கள் ஆணையிட்டிருந்தபடியால் பேசாமல் உட்கார்ந்திருந்தேன் என்றான். மகேந்திரர் முதன் மந்திரி முதலியவர்களை நோக்கி, சற்று முன்னால் என்னுடைய சாமர்த்தியத்தை பற்றி நானே கர்வப்பட்டு கொண்டிருந்தேன் அல்லவா? கடவுள் கர்வபங்கம் செய்துவிட்டார். சிவகாமியை பறிகொடுத்துவிட்டு மாமல்லனுடைய முகத்தில் நான் விழிக்க முடியாது. சேனாதிபதி, உடனே படைகளை திரட்டுங்கள். ஒரு முகூர்த்த பொழுதில் நம் படைகள் வடக்கு கோட்டை வாசலில் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றார்.